இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட்டு ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டேரக்டர் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணாவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு படம் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக், இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டேரக்டர் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணாவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கருப்பு படத்துலேருந்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ராதிகா மேமோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டாக இருக்க படம்னா தாய் கிழவி. இந்த படம் ரிலீஸ் ஆன 10 நாளில் வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த தாய் கிழவி படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கமல் சாரும் நம்ம ரஜினி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான ஷூட்டிங் பற்றின ஒரு குட்டி அப்டேட் கிடைச்சதுக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் இந்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை நம்ம டேரக்டர் நெல்சன் அண்ணா டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.